the show, also DC Burn, also Mr. Earphones. Welcome to the 8th episode of Cricket Pesalaam with Mr. Earphones. Dhoni finishes off in style. India lift the World Cup after 28 years. Match number 26 of IPL 2026. ஒரு பக்கம் RCB, இன்னொரு பக்கம் DC. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது RCB செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க டேபிள்ல, அண்ட் DC வந்துட்டு 6th பொசிஷன்ல இருக்காங்க. எஸ், இந்த மேட்ச் RCB ஜெயிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிடுவாங்க. அது மட்டும் தான் அட் ஸ்டேக் அவங்களுக்கு. பட் DCக்கு அந்த 4 பாயிண்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அங்கேருந்து 6க்கு மூவ் ஆகணுங்கிற கட்டாயம். ஸோ இந்த வெற்றி RCBயை விட DCக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் DC. டாஸ் ஜெயிக்கிறாங்க, பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு டீமோட 11ம் சேம் லெவன்லேயே கண்டினியூ பண்ணுறாங்க. பட் பிஃபோர் வி கோ டு த ஹைலைட்ஸ், கொஸ்டின் ஃபார் த டே. April 18th மேட்ச் நடந்தது. அந்த நாள் April 18th வந்துட்டு இந்த ரெண்டு டீமில் இருக்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயரோட பர்த்டே. யார் அந்த பிளேயர் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கெட் இன்டு தி ஹைலைட்ஸ் ஆஃப் RCB vs DC. RCB ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இறங்குறாங்க. ஆஸ் யூஷுவல் ஃபில் சால்ட் அவர்கள் அண்ட் விராட் கோலி அவர்கள் பவர் பிளே பயங்கரமாக விளாண்டுருக்காங்க. டமடமி அடிச்சு ஒரு மாதிரி 10 per over போகிறாங்க. 5 overs 52 அப்படிங்கிற மாதிரி ரீச் பண்ணுறாங்க. அப்போ தான் 5.1ல் விராட் கோலி அவர்கள் அவுட் ஆகிறார் ஃபார் 19 runs of 13 balls. அப்படி மனசு இறங்கி ஒரு மாதிரி ஆக்சலரேட் பண்ணுற பார்க்குறாரு ரன் ரேட்டை. பட் ஒரு மாதிரி ஸ்லைஸ் ஆடி நேராக ஸ்வீப்பர் கவரில் கேட்ச் பிடிக்கிறாப்புல பத்துன்னிசம் அவர்கள் பவுலர் வாஸ் எங்கேடி. ஓகே, அண்ட் தென் ஹேவி செட் அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கல் உள்ள வராரு. உள்ள வந்து அவருக்கும் ஃபில் சால்ட்டுக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மாதிரி போகுது. ஃபில் சால்ட்டு பழக ஆரம்பிச்சிடறாரு. டம்பு அப்படி தம்சம் பண்ணுறாப்புல 8.2 ஓவர்ஸ்க்கு 87 for 1 அப்படின்னு இருக்கும்போது ஃபில் சால்ட் அவர்கள் அவரோட ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணுறாரு. அண்ட் மனுஷன் டமான் ஒரு 6 அடிச்சு தான் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. அண்ட் திஸ் இஸ் ஹிஸ் 12th 50 in IPL அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ ஹேவிங் செட் தட் அடுத்தபடியாக படிக்கல் அவர்கள் தான் அவுட் ஆகிறாரு. எப்போ அவுட் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் ஆஃப் த 10th over. ஸோ 10th over முடிவில் தேவ்தத் படிக்கல் அவர்கள் அவுட் ஆகிறாரு 18 runs of 13 balls. மனுஷன் வந்துட்டு நம்ம அக்ஷர் பட்டேல் அவர்கள் வந்துட்டு அடிக்க பார்க்குறாப்புல லாங் ஆனில் டமால் ஒரு கேட்சை பிடிக்கிறார். மில்லர் அண்ட் RCB are 99 for 2 at the end of 10 overs. ஓகே, அண்ட் ஹை செட் தட் ரஜத் பட்டிதார் அவர்கள் அடுத்த என்ட்ரி கொடுக்குறாப்புல. பட் 4 balls லேட்டர், அகைன் இவர் வந்ததுக்கப்புறம் 4 balls லேட்டர் சாலிடாக செட்டில் ஆன ஃபில் சால்ட் அவர்களும் அவுட் ஆகிறாரு. மனுஷன் வந்துட்டு குல்தீப் யாதவ் பிரதரை படான்னு அடிக்க பார்க்குறாரு. லாங் ஆஃப் தாண்டி அடிக்க பார்க்குறாரு. பட் லாங் ஆஃப் கீழே மாட்டுறாரு. ஸ்டப்ஸ் அவர்கள் நல்லா கேட்ச் எடுக்கிறாரு. அண்ட் ஹீ கோஸ் அவுட் ஃபார் 63 of 38 balls. ஒரு சாலிட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லியானோ. தென் கேம் இன் பீம் சிங் கேப்டன் ராம் சிங், நம்ம டிம் டேவிட் அவர்கள் வராரு. அவரும் பட்டிதார் அவர்களும் போகிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் பட்டிதார் இஸ் ஃபெயிலிங். ஓகே, ஒரு மாதிரி 8 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாப்ல மனுஷன். நல்ல அதுக்கு முன்னாடி வந்து அந்த 6 போடுறாரு. ஓகே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு அந்த மனுஷன். அப்படிங்கும்போது டமான் ஒரு மாதிரி அடிக்க வேகமாக போகிறார். ஹி ட்ரைஸ் டு ஹிட் த பால் டூ ஹார்ட் பட் ஹி எட்ஜஸ் இட் டு த கீப்பர். முகேஷ் அவர்கள் bowling, ராகுல் அவர்கள் கேட்ச் எடுக்கிறாரு. பட்டிதார் கோஸ் ஃபார் 8 of 4 as I said earlier, and RCB are 131 for 4 at the end of 12.4 overs சொல்லிக்கிறேன். ஜிதேஷ் சர்மா உள்ள வராரு. அண்ட் தென் நம்ம டிம் டேவிட் ஒரு மாதிரி போலக்க ஆரம்பிக்கிறார். பட்டா ஒரு மாதிரி ரன் நல்லா வர ஆரம்பிக்குது. பட் நெவர்தலெஸ் 15.2 ஓவர்ஸில் 146 for 5 ஆகிறாங்க. வேர் ஈவன் டிம் டேவிட் கெட்ஸ் அவுட். ஹீ கெட்ஸ் அவுட் ஃபார் 26 of 17 balls. அக்ஷர் பட்டேல் அவர்கள் bowling போடுறாரு. அண்ட் வந்துட்டு நம்ம நட்டு அவர்கள் கேட்ச் பண்ணுறாங்க. அது ஒரு மாதிரி வைடாக போட்டுறாரு பாலை. மனுஷன் வீசுக்கு வந்துட்டு எட்ஜு வாங்கி ஷார்ட் தரும்போது நட்டு அவர்கள் கப்புன்னு பிடிச்சி அப்படி வீசிட்டு போயிட்டாப்ல. ஸோ டிம் டேவிட் அகேன் அவுட். அண்ட் தென் கம்ஸ் இன் ரொமாரியோ ஷெப்பர்ட் வராரு. 16.3க்கு ரொமாரியோ ஷெப்பர்டும் வந்த உடனே அவுட் ஆகிறாப்புல ஒரு ரன்னுக்கே ஆஃப் 4 balls. நம்ம குல்தீப் யாதவ் பிரதர் வந்துட்டு ஒரு க்ளோஸ் பால் ஒரு ஹாஃப் வாலி மாதிரி போட்டுறாரு. பட் மனுஷன் அக்ராஸ் த லைன் ஸ்வீப் ஆடுற மாதிரி போறாரு, மாட்டிக்கிறாரு. ட்ராப்ட் LBW. ரொமாரியோ ஷெப்பர்ட் அவர்களும் அவுட். ஓகே, அண்ட் தென் கம்ஸ் இன் குருணால் பாண்டியா அவர்கள். RCB at the end of the show 175 for 8 in 20 overs அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிகிறாங்க. ஸோ நம்ம DC அவர்களுக்கு 176 in 20 overs தேவை. அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 6 overs RCBயை நல்லாவே கண்டெயின் பண்ணிட்டாங்க DC அவர்கள். பவுண்டரிஸ் வேர் வெரி லெஸ். ஐ திங்க் இட் வாஸ் as less as 2 boundaries in the entire 6 overs அப்படி மாதிரி நினைக்கிறேன். If you can recall what the commentator said. So it was என்ன சொல்கிறது, great pull back by DC அப்படின்னு சொல்லியாலும் செம்மையாக கண்டெயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஹேவிங் நான் சொன்ன மாதிரி 174 for 8 அப்படிங்கிற மாதிரி RCB முடிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. ஜெயிச்சியானுங்கிற கட்டாயத்தில் DC வராங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பத்துன்னிசம் அவர்கள் அண்ட் KL ராகுல் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஓவர் பூவி போடுறாரு. பூவி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் அ மேஜிக்கல் இன்ஸ்விங்கர். மனுஷன் பத்துன்னிசம் ட்ராப் பண்ணுறாரு. LBW ஆகுது, ரிவ்யூ போகுது. பட் அகேன் ஹி இஸ் அவுட். ஸோ பூவி அவர்கள் ஸ்ட்ரைக்ஸ் ஏர்லி. 4th பால்லே ஒரு விக்கெட் எடுக்கிறார். அண்ட் தென் கம்ஸ் இன் கருண் நாயர். இம்பாக்ட் பிளேயராக உள்ள வர்றார் மனுஷன். வந்து ஒரு 4 அடிக்கிறாரு. ஒரு மாதிரி ஓகே எனக்கு ஏதோ பண்ணுவாரோ அப்படின்னு பார்க்கும்போது நோ அப்படிங்கிற மாதிரி 2.2ல் 16 ரன்ஸுக்கு போது 2வது விக்கெட் போகுது. இறங்கி அடிக்க பார்க்குறாப்புல. பட் ஆனால் ஒரு டீப் பேக்வர்ட் பாயிண்ட் மாதிரி வந்துட்டு ஒரு கேட்ச் போகுது. மனுஷன் பிடிச்சி வீசிடுறாப்புல. யாருன்னு பார்த்தா ஃபில் சால்ட் அவர்கள். ஒரு பயங்கரமான ரன்னிங் கேட்ச். பூவி அகேன் பவுலர். புவனேஸ்வர் குமார் வாஸ் ஆன் ஃபயர். பூவி அவர்கள் வாஸ் அன்
absolute fire because இந்த 2 விக்கெட் மட்டும் இல்லை, அதாவது ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தார், அதுக்கப்புறம் தேர்ட் ஓவர் போடுவார் இல்லையா, அதில் இன்னொரு விக்கெட் எடுத்தார், அவ்வளோதானோன்னு பார்க்கும்போது நோ we have one more in the list சொல்லிட்டு 5வது பால்ல அடுத்த விக்கெட்டும் எடுக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ரிஸ்வியோடது. பட் கிரெடிட்ஸ் டு ஜிதேஷ் சர்மா அவர்கள் ஃபார் தட் அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச் பிஹைண்ட் த விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியாலும் மனுஷன் அவர் ட்ரைவ் மாதிரி ஆடுறாரு, எட்ஜ் வாங்குது. பட் செம்மையாக டைவ் பண்ணி 100 அந்த ரைட் ஹேண்டில் எடுத்து மனசை தூக்கி வச்சுட்டு போயிட்டாப்புல. ஸோ ஈக்குவல் கிரெடிட்ஸ். புவியோட போலிங் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் ஜிதேஷ் சர்மாவோட வண்டர்ஃபுல்லான கேட்சுக்கும் இது ஈக்குவலாக அந்த கிரெடிட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 3 டவுன் நம்ம டிசி ஃபார் 18 ரன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் 2.5 overs. மஸ்ட் வின் மேட்ச், ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மேட்சுங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் வாஸ் டெவஸ்டேட்டிங். பட் தென் கேமன் ஸ்டப்ஸ் அவர்கள் உள்ளே வந்தவொடனே ஒரு மாதிரி ஸ்டடி பண்ணுறாப்புல. அண்ட் தென் ராகுல் அவர்கள் கவுண்டர் அட்டாக் மோடு போகிறாரு. மனுஷன் அடிச்சு பிரிக்க ஆரம்பிக்கிறார். அங்கிட்டு டாமு அடிச்சு 18 for 3லேருந்து 80 for 3 ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் 9.3 overs. அங்கே தான் ராகுல் அவர்கள் அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணுறாரு ஆஃப் 30 balls. ஹீஸ் இன் ஃபுல் ஃப்ளோ, ஹீஸ் ஜஸ்ட் killing it. merciless அடிச்சிருக்காரு மனுஷன். பட் nevertheless எந்த கருப்பாம்பூச்சி கண்ணு பட்டுச்சோ ஒரு இன்சைட் அவுட் ஷாட் மாதிரி அடிக்க பார்க்குறாரு. பட் ஆனால் லாங் ஆஃபில் அகைன் விராட் கோலி டுக் அ வெரி குட் கேட்ச். ஸோ அவர் வந்துட்டு நம்ம குருணால் பாண்டியா அவர்கள் வந்து சொன்ன மாதிரி வேகமாக போட மெதுவாக போட்டாப்புல இந்த மந்த்ஸ் இன்சைட் அவுட் அடிக்க பார்த்தாரு. பட் ஹி கைண்ட் ஆஃப் ஹிட் டுவர்ட்ஸ் லாங் ஆஃப். பட் அ கிரேட் ரன்னிங் கேட்ச் அகைன் விராட் கோலி. ராகுல் அவர்கள் அவுட் ஆறாரு ஃபார் 57 of 34 balls. ஆர்சிபிக்கு ஒரு பயங்கர க்ரூஷியலான விக்கெட் கிடைக்குது. பட் தென் கேம் இன் அக்சர் பட்டேல் அவர்கள். இந்த மனுஷன் இஸ் அ வெரி வெரி டிசெப்டிவ் பேட்ஸ்மேன். இந்த மனுஷன் எப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. வந்த உடனே ஸ்டப்ஸுக்கும் அவருக்கு ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் ஆகுது. அங்கே 87 for 4 வந்து டக்குன்னு சொல்லிட்டு 15 overs வந்துட்டு 130 for 4 வரை கொண்டு போயிட்டாங்க. எவ்ரிதிங் வாஸ் ஃபாலிங் இன் பிளேஸ். தட்ஸ் when the time out happened. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் பிரதர் சும்மா ஒரு ஸ்கூப் ஷாட் மாதிரி ஆட ட்ரை பண்ணுறாரு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, கிராம்ஸ். செம்மையாக போயிட்டு இருந்த பார்ட்னர்ஷிப்பு அப்படியே உடையுது. இந்த மனுஷனால் நிற்கவே முடியல. அவர் வந்து ரிட்டையர் ஹர்ட் ஆகி போயிடுறாரு. தென் இட் வாஸ் a little tricky for DC பிகாஸ் அந்த மொமெண்டம் ஃபுல்லாக அப்படியே கட் ஆயிடுச்சு. பட் டோன்ட் வரி, இன் கம்ஸ் கில்லர் மில்லர். ஓகே, உள்ளே வராரு ரீப்ளேசிங் அக்ஷர் பதர் அவர்கள். பட் நெவர்தலெஸ் கில்லர் மில்லர் அவர்களும் பயங்கரமான ஒரு சான்ஸ் கொடுத்தாப்புல. 16.2ல் மனுஷன் அப்படியே கவர்ஸை கடிச்சு கிடுகிடுன்னு ஓட்டார். என்ன யோசிச்சுட்டு ஓடினாரு என்ன எதுன்னு தெரியல. பட் மனுஷன் பாட்டுக்கு நேராக ரஜத் பட்டிதார் கையில் அடிச்சுட்டு ஓடினாப்புல. அங்கேயே அடிச்சிருந்தோம், அங்கேயே மில்லர் காலி. பட் மில்லர் சர்வைவ், பட்டிதார் மிஸ்ஸஸ். அங்கேயே நமக்கு ஒரு சின்ன ஃபீலிங் வர ஆரம்பிக்குது, ஓ இஸ் திஸ் டே மென்ட் ஃபார் டிசி அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் நெவர்தலெஸ் மில்லர் வந்து ஏர்லியராக ஒரு மேட்ச்சில் வந்துட்டு 2 balls 2 runs இருக்கும்போது வந்துட்டு தேவையில்லாமல் அந்த ரன் ஓடாமல் ஒரு மாதிரி கடைசியில் ப்ரெஷர் ஆகி பிரசித் கிருஷ்ணா அவர்களோட பாலில் ரன் அவுட் ஆகி அந்த மேட்ச் தோத்தாங்க தெரியுமா டிசி. அதெல்லாம் மண்டைக்கும் வருது. ஒரு வேளை இல்லை அவசரப்பட வேணாம், நம்ம இது ஜிங்ஸ் பண்ணிட வேணாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிமா இருக்குது. செம்ம டைட்டாக போயிட்டு இருக்குது. ஒரு மாதிரி பேலன்ஸ்டாகவே 2 டீமும் பேலன்ஸ்டாகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. செம்ம ப்ரெஷரு. 17.5 ஆகுது. அப்போ ஸ்டப்ஸ் அவர்கள் அவ்வளோ 50 கம்ப்ளீட் பண்ணுறாப்புல ஆஃப் 41 balls. அண்ட் ஃபைனலி லாஸ்ட் ஓவரில் 15 runs நீடட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் பால் எடுக்கிறாரு. மனுஷன் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் 2 சிங்கிள் செமையாக போடுறாப்புல. ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம மில்லர் ஒரு மிஸ் பண்ணுறாப்புல, அடிக்க போய் மிஸ் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டப்ஸ் அவர்களும் சிங்கிள் தான் எடுக்கிறாரு. ரைட்ரா சூனியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது, ஆஸ் ஐ டோல்ட் யூ, த பர்சன் வாஸ் ஸ்டாண்டிங் தேர் வாஸ் கில்லர் மில்லர். ஒரு லோ ஃபுல் டாஸ் சின்னதாக அந்த யாக்கரை மிஸ் ஆச்சு, போட்டேன்னு ஒரு 6 டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் மனுஷன் அப்படியே மொமெண்டம் திருப்புறாப்புல. அப்படியே 3 balls 7 runs தேவைப்படுது. அடுத்த பாலே போடுறாரு, இன்சைட் ஒரு டாமான் ஒரு டீப் கவர்ஸில் ஒரு 6 டீப் அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. செம்ம கிளாஸியான ஷாட்டு, ஸ்கோர்ஸ் லெவல். 1 run of 2 balls அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஓடலனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, எப்படி டை ஆச்சு, சூப்பர் ஓவரும் வந்துடுங்கிற மாதிரி இருக்கும்போது என்னடா அதோ தெரியாமல் அது மாதிரி துண்டு ஒரு தாண்டி தான் தவறும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பாலே 4 அடிச்சுட்டு மனுஷன் 1 ball to spareல டிசியை தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வச்சு அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. பட் இட் வாஸ் அ வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் ஆர்சிபி பிகாஸ் அவங்க பயங்கர வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருந்தாங்க. பட் அகேன் பெங்களூரு ஸ்டேடியம்லேயே வந்துட்டு அவங்க ஹோம் கிரவுண்டில் போய் அவங்க அடிச்சிட்டாங்க. இட் வாஸ் டெஃபினட் அப்செட் அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் எனக்கு நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டீமுமே சூப்பராக இருந்தாங்க. இட் கேம் டவுன் டு ஹூ ஹெல்ட் தியர் நர்வ்ஸ் அட் தி எண்ட். அவ்வளோதான். அது வந்துட்டு இன்னைக்கு ஆர்சிபியோட ஒரு ஸ்டெப்பு டிசி ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. அண்ட் தே மஸ்ட் வின்னர்ஸ். ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் மேட்ச் டு வாட்ச். ஒரு செம்ம த்ரில்லர். அண்ட் வித் திஸ் வின் Delhi Capitals 6th position and the 4th position jump in the table, but RCB remain at second itself. So both the teams played amazing and the match was an amazing match. For cricket lover or cricket watcher, in the match was pure paisa visual entertainment match. Summer thriller
ended well by Miller. சொல்லிட்டு congratulations DC for the win சொல்லிக்கிறேன். But very 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 well played RCB னு சொல்லிட்டு these are my thoughts on this particular match between RCB and DC. உங்க thoughts என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ முடிச்சு பார்த்தா நன்றி. மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.